பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பேசும் விதம், கர்த்தர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவங்களோட பேசணும்னு விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரா? அப்ப இன்னைக்கு உங்களோட கூட பேசணும்னு விரும்புகிறார். ஏன் உங்களுக்கு தெரிந்து கொண்டார் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னோட கூட ஆண்டவர் இந்த வசனங்களோட பேசும்போது ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஆண்டவர் என்னை இதுக்காக தான் தெரிந்து கொண்டார். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் த சேம் திங் வித் யூ. யோவான் 15:14 வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவரை தேடி போலியா, அவர் தான் நம்மளை தேடி வந்தாராம். கரெக்ட் தானே? நான் பல வருஷங்களுக்கு முன்பாக நான் இருந்த ஒரு வீட்டில் என்னை தேடி கர்த்தர் வந்தார். இட்ஸ் கரெக்ட். ஸோ வை டிட் ஹி கம்? என்னை எதுக்காக அவர் தெரிந்து கொள்ளணும்? உங்களை எதுக்காக அவர் தெரிந்து கொள்ளணும்? யோவான் 15:16 வாசிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அதை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக அவர் தெரிந்து கொண்டாராம். நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம்ல. ஸோ நம்ம நாமத்தினால், இயேசு என்ற நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் அதை அவர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டாராம். ஐ யூ ஹாப்பி? ஸோ எப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ இயேசு என்ற நாமத்தினால இதை தாரும் ஆண்டவரே நம்ம சொல்லும் போது அதை கொடுக்கறதுக்காக தான் உங்களை என்னைய கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். ரெண்டாவது, கர்த்தருக்குள் மிகுந்த கனி கொடுக்கணும். We should bear fruits. What fruits? The fruits in the market? No. He wants each and everyone to bear spiritual fruits. ஆவிக்குரிய கனிகள். கலாத்தியர்ல வாசிக்கிறோம்ல, அன்பு, சாந்தம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். இதெல்லாம் நம்மளுடைய மரத்துல இருக்குதா? இருந்தது. சம்டைம்ஸ் இருக்குது. ஆனால் எப்போதுமே இந்த 9 கனிகளும், இந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், இச்சை அடக்கம், தயவு, யாரையாவது பார்த்தா ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இந்த மென்டாலிட்டிலாம் போயிடுச்சா? இருக்கா? ஸோ இந்த மரத்தில் கூட நிறைய கனிகள் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு வேளை இந்த கனிகள் இல்லையா? விழுந்துருச்சா? இல்லை இந்த கனிகளை யாராவது பறிச்சிட்டாங்களா? அன்பு என்ற கனி, சாந்தம் என்ற கனி, நீடிய பொறுமை என்ற கனி ஒரு வேளை இது வரைக்கும் இல்லைன்னா, இதை நான் வாசிக்கும் போது நான் ஒரு முடிவு பண்ணேன். ஆண்டவர் என்னை ஏன் தெரிந்து கொண்டார்? இந்த கனியெல்லாம் எனக்குள்ள இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஸோ இந்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். அந்த கனியில நம்ம நிலைத்திருக்கணுமா? அடுத்ததாக அப்போஸ்தலர் 9:15 வாசிக்கிறோம். புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். Are we doing that? Are we spreading the gospel to the Gentiles? No. எப்பவுமே ஆண்டவரை தெரிஞ்ச பிள்ளைங்க அவங்களே நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அவங்களோடவே தான் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம். அதுவே நம்ம சரியாக கற்றுக்கலன்றோம். அப்போ ஆண்டவர் அறியாத எவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷத்தை சொல்லுவாங்க? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, புற ஜாதிகளுக்கு இயேசுவை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவர் தான் அவனுடைய ரட்சகர், அவர் தான் அவனுடைய மீட்பர் என்று அவர்களுக்கு சொல்லுமா? இது மதமாற்றம் அல்ல. இயேசுவை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கணுமா? இயேசு எந்த மதத்தினுடைய தலைவரும் இல்லை. அவர் எந்த மதத்தையும் அவர் ஸ்ப்ரெட் பண்ணலை. அதனால இன்னைக்கு அதை மதமாய் கொண்டு போகாம இயேசுவை உனக்கு தெரிந்து கொள்ள, நம்ம யாரெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த இயேசு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்ததை மற்றவருக்கு சொல்ல, இந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை, உடைய வார்த்தையை சொல்ல இன்னைக்கு உங்களை என்னைய கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். ஏன்னா மற்ற கடவுள்லாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இயேசு ரொம்ப பரிசுத்தமா, he was the God of holy. அப்போ அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம கிட்ட போகும்போது எப்படி போகணுமா? பரிசுத்தம் இருக்கிறவங்க மாத்திரம்தான் போக முடியுமா? ஸோ இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமாய் வாழ, குற்றமில்லாதவளாய் வாழ. நிறைய பேர் பாருங்க, நம்ம மேல they will always try to find some fault. ஏதாவது ஒரு ஃபால்ட் நம்ம கிட்ட கண்டுபிடிக்கணும்னு தான் நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா நம்ம மேல எந்த குற்றத்தையும் மற்றவர்கள் கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் தான் ஆண்டவர் உங்களை என்னையா தெரிந்து கொண்டார். And he wants us to be holy. பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாராம். அடுத்தது உபாகமம் 14:2 வாசிக்கிறோம். அவர் நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொந்தக்கார். அவர் நம்மள ஒரு சொந்த ஜனமாய் நினைக்கிறாராம். யூ ஆர் மை பீப்புள், யூ ஆர் மை பிலாங்கிங். இவர்கள் என் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ யாரெல்லாம் தெரிந்து கொண்டாலும் அவரெல்லாம் யாரு? அவருடைய சொந்த ஜனமா. இனிமேல் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு சொந்தக்கார் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே அப்படிலாம் கவலையே படாதீங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றார் அவர் உங்களை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார்.
ஆம் பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவரை ஏன் தெரிந்து கொண்டார்? அவருடைய சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு சொல்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆவியின் கனிகளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவங்கள்ட்ட வெளிக்காட்டணுன்றதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவதற்காக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கணுன்றதுக்காக தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனமாய், அவருக்கு யாருமே இல்லையா, நீங்களும் நானும் தான் அவருடைய சொந்த ஜனமா. ஸோ இந்த நாளில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டதுக்கு there's a main purpose. It's not a casual, it's not an incident, or it's not an accident. ஏதோ ஆண்டவர் எத்தனையோ பேர்ல தெரிஞ்சிட்டார், அதில் ஒருத்தர் நான் கிடையாதுங்க. God has selected us. செலக்ட்னாலே நிறைய பேர் இருப்பாங்களே, அதில் ஒருத்தர் 2 பேர் தான் செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களையும் என்னையும் He has chosen us for these reasons. So let us be happy because He is my own God and I am His own people. அவர் என்னுடைய சொந்த தேவன், அவருக்கு நம்ம சொந்த ஜனம். ஆமென். ஸோ இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? சந்தோஷமா இந்த வசனங்களை தியானிங்க. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் வரும். God bless you.